பிரதீப் ஆக்டிங் எப்படி இருக்கு? பிரதீப் ஆக்டிங் அது நம்ம சொல்லவே முடியாது. டே பை டே, மூவி பை மூவி அவங்க எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அதே மாதிரி விக்னேஸ்வரன் சார் ஆகட்டும், அனிருத் சார் ஆகட்டும், எல்லாருமே அவங்களோட பார்ட் ரொம்பவே சூர்யா. எஸ்ஜே சூர்யா வந்து நம்ம வந்து அதை அவரை இன்க்ளூடே பண்ணக்கூடாது. ஏன்னா அவரும் சரி, பிரியாரும் சரி போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ஒரு சீன்லாம் வந்து அவ்வளோ என்ஜாயபுளாக இருக்கும். இப்போ படத்தில் வந்து ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ சீமான் சார் வேற இருக்கார் இந்த படத்தில். ஸோ த்ரூ அவுட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஆடியன்ஸுமே. ஸோ நல்லா மிஷ்கின் அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு கேமியோ ரோல் தான். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. அதான் இந்த மூவியில் குட்டி குட்டி கேரக்டராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு என்ஜாயபுளாக ஓவராலாக ஒரு ஹோல்சம் மூவியாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்ஐகே ஆப்பு அது அந்த அந்த ஒரு ஆப்னால தான். அந்த ஆப் வந்து படத்தில் ஃபிக்ஷன். பட் அந்த மாதிரி ஒரு ஆப் நம்ம லைஃப்பில் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆப்பை நம்பி நம்மளோட ரியாலிட்டியை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது. யோகி பாபு ஒர்க் ஆயிருந்துச்சு. அனிருத் மியூசிக் வந்து நம்ம அதுதான் நான் சொல்கிற மாதிரி அது வந்து நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா அனிருத் வந்து எல்லா மூவிலையுமே அந்த எமோஷ்னல் கனெக்ட் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அண்ட் அந்த மூவியோட அந்த விஷுவல்ஸோட ரவிவர்மன் சார் விஷுவல்ஸோட பார்க்கும்போது இன்னுமே அது வந்து எக்ஸாஜரேட்டடாக சூப்பராகவே தெரிஞ்சுச்சு.